அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2Aவுக்கான கேள்வி பதில். மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டிடாகர் எதற்கு புகழ்பெற்றது? காகிதம் மற்றும் சணல். அகமதாபாத் நகரம் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? சபர்மதி நதிக்கரையில் அமைந்துள்ளது. கோவாவின் தலைநகர் பனாஜி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது? மண்டாவி நதிக்கரையில் அமைந்துள்ளது. ஹூப்ளி நதிக்கரையில் அமைந்துள்ள நகரம் கொல்கத்தா. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கம்பளத்துக்கு புகழ்பெற்ற நகரம் பாடோய். ஹால்டியா நகரம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேற்கு வங்கம். மத்திய பிரதேச மாநிலத்தில் வைர சுரங்கம் அமைந்துள்ள இடம் பன்னா. தக்கான ராணி என அழைக்கப்படும் நகரம் புனே. இந்தியாவின் போஸ்டன் என அழைக்கப்படும் நகரம் அகமதாபாத். கலிம்பாங் மலை வாசஸ்தலம் உள்ள மாநிலம் மேற்கு வங்கம். நாகர்கால் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. துருக்கி நாட்டின் தலைநகர் இஸ்தான்புல். கம்போடியா நாட்டின் தலைநகர் போனம் பென். கங்கை ஆறு எந்த இடத்தில் சமவெளியை அடைகிறது? ஹரித்வார். தீபகற்ப இந்திய ஆறுகளில் மிக நீளமான ஆறு கோதாவரி. இந்தியாவில் அதிகமான சந்தன மரங்கள் காணப்படும் மாநிலம் கர்நாடகம். சோளம் குளிர்கால பயிர் அல்ல. பட்டு உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் இந்திய மாநிலம் கர்நாடகம். கால்வாய் பாசனத்தினை அதிகம் பயன்படுத்தும் மாநிலம் உத்தரப்பிரதேசம். உலகிலேயே மிளகாய் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நாடு இந்தியா. இந்தியாவில் இறால் தலைநகரம் என்றழைக்கப்படும் மாவட்டம் நெல்லூர். இந்தியாவில் சதுப்பு மண் எந்த மாநில கடற்கரையில் காணப்படுகிறது? ஒடிசா. எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு கமிஷன் எப்போது உருவாக்கப்பட்டது? 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. உலகில் அதிக அளவில் மைக்காவை உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா. Thank you friends. Balance from Baba. Thank you friends. Bye.